இந்த தேர்தல் அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வாகனம் அது வரப்பட்டு முழுமையான பாதுகாப்புடன் இந்த மின்னணு இயந்திரத்தை முழுமையான பாதுகாப்புடன் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையுடன் துணை ராணுவத்தினருடன் அந்தந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு முழுமையாக ஒரு பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபட்டு வருவார்கள். தொடர்ச்சியாக 1 மாத காலத்திற்கு இந்த பாதுகாப்பு பணியானது தொடர்ச்சியாக இருக்கும். அதன் வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் தான் இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த 50,000 ரூபாய் பணத்தை கீழ் தான் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு மேல் கொண்டு சென்றால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் உட்பட அந்த தேர்தல் நடத்தை விதிமுறையானது தொடர்ச்சியாக அமலில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் தியாகநகர் பகுதியில் உள்ள ஒரு பூத்தில் இந்த சீல் வைக்கும் பணியானது முகவர்கள் முன்னிலையில் தேர்தல் அதிகாரிகள் வைத்து வருகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி நாம் பார்த்தோம் என்றால் இன்னும் சற்று நேரத்தில் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரு பூத்தாக அந்த வாகனம் இந்த ஒரு பூத்தோடைய மின்னணு இயந்திரத்தை மட்டும் எடுத்து செல்லாது பல்வேறு பூத்தோடைய இயந்திரத்தையும் மின்னணு இயந்திரத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்றதால் ஒவ்வொரு வாக்குப்பெட்டிக்கு சீல் வைக்கப்பட்டு அதை பாதுகாப்பு அறைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றது, பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் எப்படி உள்ளது உள்ளிட்ட விரிவான தகவலுக்கு நன்றி உசைன். உண்மையாவனா? இருபத்தோரு மாநிலங்கள், குறிப்பாக 17 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்கள் சேர்த்து ஒட்டுமொத்தமாக முதற்கட்ட வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் 102 மக்களவை தொகுதிகளுக்கு இன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வெற்றிகரமாக முடிந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மாநில வாரியாக பார்த்தோம் என்றால் 5 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 63.20 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. அசாமில் 70.77 விழுக்காடு வாக்குகளும், பீகாரில் 46.32 விழுக்காடு வாக்குகளும் பதிவாக இருக்கிறது.
மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எத்தனை விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கிறது என்ற கூடுதல் தகவலை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வெற்றிகரமாக முதற்கட்ட வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறது. வாக்குப்பட்டிகளுக்கு சீல் வைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநில வாரியாக 17 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்கள் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 102 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறது. கூடுதல் தகவல் என்ன மாநில வாரியாக? பிரவீன், நீங்கள் கூறியபடியே கடைசி கட்ட வாக்குப்பதிவு சராசரியாக அந்த 21 மாநிலங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய மாநிலங்களில் ஒரு 65% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது மேலும் 70% அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மிடம் 5 மணியிலிருந்து 5:45 மணி வரையான இந்த 5:30 மணி வரையான அந்த வாக்குப்பதிவு நிலவரங்கள் தான் வந்திருக்கிறது. இது இப்போது 7 மணி நிலவரம் இன்னும் சற்று நேரத்தில் வரும். அப்போது இந்த வாக்குப்பதிவு நிலவரங்களில் சிறிய மாறுதல்கள் இருக்கக்கூடும். இருந்த போதிலும் இன்று அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்க்கும் பொழுது ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு 50.27% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதே போல மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு 6 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. அங்கு 63.25% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திரிபுரா மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு தொகுதிக்கு தான் வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆனால் அங்கு 76.10 அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தற்போது கடைசி கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை 8 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. அதில் 57.54% வாக்குகளே கடைசி கட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. இது மேலும் ஒரு 10% வரை அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை 2 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த 2 தொகுதிகளில் வாக்குப்பதிவில் 63.44% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இருந்த போதிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாக்குப்பதிவு மிகவும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் குறைவான வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. இதே போல மகாராஷ்டிரா மாநிலத்திலும் 5 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. அதில் 54.85% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கின்றன. கடைசி கட்ட நிலவரப்படி வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பதாக இதே அளவுதான் பதிவாகி இருக்கிறது. மேலும் ஒரு 10% வாக்குகள் அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அசாமில் 70.77% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அங்கு 5 தொகுதிகளில் மட்டுமே வாக்குகள் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இருந்த போதிலும் வாக்குப்பதிவு 70% தாண்டி இருக்கிறது. பீகார் மாநிலத்திலும் மிகவும் குறைவாக 46.32% வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. பீகார் மாநிலத்தில் 4 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனால் இந்த 21 மாநிலங்களிலும் சராசரியாக 2009, 14 மற்றும் 19 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற லோக்சபா தேர்தல்களில் 70% தாண்டி வாக்குப்பதிவுகள் இருந்திருக்கின்றன. இந்த மாநிலங்களில் தற்போது 70% சராசரியை எட்டுமா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் முக்கியமாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக இருந்ததற்கு காரணம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக இருப்பதால் 2019 ஆண்டு நடைபெற்ற வாக்குப்பதிவிற்கும் 2024 ஆண்டு இந்த இப்போது நடைபெற்றுள்ள வாக்குப்பதிவிற்கும் இடையேயான வித்தியாசம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 1% 2% வரை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழகத்திலும் 2009 ஆண்டு 73%, 2014 ஆண்டு 73%, 2019 ஆண்டு 72% வாக்குகள் பதிவான சூழ்நிலையில் இப்போது இந்த ஆண்டு இந்த லோக்சபா தேர்தலில் 70% தாண்டுமா வாக்குப்பதிவு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கடைசி கட்டமாக 63-65% தான் வந்திருக்கிறது. இதனால் 71% என வாக்குப்பதிவு குறைந்து கொண்டே இருக்கிறது 3 லோக்சபா தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. பிரவீன்.